வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு சித்திரை மாதத்துக்குரிய பலாபலன்கள். இந்த சித்திரை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குழந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் தன்னம்பிக்கை காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்காங்க. மிதுன மனையில் மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் ஞான காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் கன்னி மனையிலும், கும்ப மனையில் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்றும், அதே சமயத்தில் செவ்வாய் பகவானும் கும்ப மனையில் உட்கார்ந்திருக்காங்க. மீனமனையில் ராகு புதன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கு. இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி என்று செவ்வாய் பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஸோ அதே போல இந்த சித்திரை மாதம் 11ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் மீன மனையிலிருந்து மேச மனைக்கும், சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது இந்த மே மாதம் 1ஆம் தேதி என்று குரு பகவான் மேச மனையிலிருந்து ரிஷப மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல இந்த சித்திரை மாதம் 27ஆம் தேதி, அதாவது மே மாதம் 10ஆம் தேதி என்று புதன் பகவான் மீனமனையிலிருந்து மேசமனைக்கு பெயர்ச்சியாகிறது. ஸோ இந்த கிரக நிலைகளினுடைய அந்த சுழற்சியை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சனியோடு சேர்ந்திருக்கார். அப்ப சனி செவ்வாய் இணைவு பெற்று அது பாவத்துவமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரியான குழப்பம், அதாவது எது செஞ்சாலும் ஒரு தடையை கொடுக்கிற மாதிரி, ஒரு தடை தாமதம் என்பது உங்களுடைய லக்னம் உயிரில் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது ஒரு குழப்பம் என்பது இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்கின்ற கன்ஃபியூஷன் உங்க மனதுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு இருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆரம்பிக்கிறது. அந்த குரு பெயர்ச்சியானது 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து உங்களை புனிதப்படுத்த போகிறார். அப்ப கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகிறது. எண்ணங்கள் பலப்பட போகிறது. இதுவரை தடைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை முயற்சிகள் எல்லாமே இனி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலம், ஒரு நல்ல மாதம் பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அப்போ நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், வீரியம், இதுவரைக்கும் இது ஏதாவது எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங், எதிலையும் தடை, இந்த மாதிரி இருந்து வந்த விஷயங்கள் அத்தனையும் இனி மாறப்போகிறது. இந்த சித்திரை மாதத்திலிருந்து தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, அந்த 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய, அந்த தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் உச்ச பலம் பெற்று வலிமையாக 6ஆம் இடம் என்கின்ற வேலை ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கார். அதுவும் 10ஆம் இடத்துக்கு தனக்கு 9ஆம் இடத்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக வேலை சார்ந்த விஷயம், வியாபார சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு விதத்தில் வேலை இழந்து விட்டேன், ஆனால் இன்னும் வேலை கிடைக்கலையே, நிறைய இடத்துல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரியான தன்மையில் இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு நல்ல வேலை, படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். வேலையில் இருப்பவர்களும் கூட, ஒரு திருப்தியற்ற தன்மை இருப்பவர்கள் கூட ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, இடமாற்றம், விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம், அல்லது உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், உயரதிகாரிகள் இதுவரைக்கும் நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம்
கிடைக்கலையே, அல்லது எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கலையே என்கின்ற ஏக்கத்தில் இருக்கின்ற விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கு உண்டான ரெகக்னேஷன், உங்களுக்கு உண்டான கௌரவம், பட்டம், பதவி, புகழ் அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புள்ள மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை தரும். ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அரசாங்கத்தில் அனுகூல வாய்ப்புகள், அதே சமயத்தில் இந்த அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழை தரக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது. இந்த மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்க்கிறார். நிச்சயமா பொருளாதார முன்னேற்றத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய தன்மை என குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார். அப்போ 3ஆம் இடம் என்பது என்ன? மனம் நன்றாக இருக்க போகிறது. மனதிலிருந்து வந்த அத்தனை குழப்பங்களும் தீரப்போகிறது. இதுவரைக்கு ஒரு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கலன்னா பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள், அதாவது ஒரு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஆதாயங்கள், அதாவது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தன்மை. ஏன்னா சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா உச்ச பலத்தோட வலிமையா 5ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ குரு பகவானும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வந்து அமர இருக்கிறார். அப்போ நிச்சயமா காதல் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தும். இதுவரைக்கு ஒரு திருமண தடை இருந்து கொண்டே இருந்தது. ஏன்னா குரு பகவான் 6ல் இருந்தார். அப்போ 2க்குரியவன் 6ல் இருந்தது. அப்போ ஒரு தடை, 6ஆம் இடம் என்பது என்ன? எதிர்ப்பு, பகை, இந்த மாதிரியான ஒரு தடை இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ மாறப்போகிறது. அப்போ அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல வந்து அது சுக்கிரனுடைய வீட்டில் வந்து அமருகின்ற இந்த காலகட்டம் அத்தனை திருமண தடைகளும் விலக இருக்கிறது. சுப காரியங்கள் நடப்பதற்கு ஏதுவாக தன்மையை உருவாக்கும். இந்த மாதத்தில் இருந்து, அதாவது சித்திரை முடிஞ்சு வைகாசியில் இருந்து உங்களுக்கு திருமண தடை என்பது விலகுகிறது. இன்னார் என்று இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளும், ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம், ஒரு சிலருக்கு திருமணங்கள், இந்த மாதிரி திடீர் என்று அமையக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் புதிய ஒப்பந்தங்கள், ஒரு பத்திர பதிப்புகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. புதன் பகவான் சுக்கிரனோடு இணைந்து, புதன் நீசமானாலும் நீச பங்கமாக அமர்ந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால நிச்சயமாக லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணம் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்பு, மன மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிய புதிய தன்மைகள், அதாவது உறவுகள், புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்போ அதெல்லாமே விலகப் போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய மனசு புத்துணர்ச்சியோடு இருக்கும்போது எதையும் சாதிக்கலாம், எதையும் செய்யலாம் என்கின்ற அந்த உத்வேக வளரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை. என குரு பகவான் இதுவரைக்கும் 6ல் இருந்தார். இப்போ 7ஆம் இடத்துக்கு செல்லும் போது 5க்குரியவன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து அது உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தாலும் உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனாலும் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால நிச்சயமாக குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகள் என்ன படிக்கணும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மை. கடந்த காலத்தில் இருந்து வந்த தடைகள், அதாவது ஒரு டாக்டருக்கு எழுதியிருப்போம் லாஸ்ட் இயர், அது கிடைக்காம போயிருக்கும், தடையை கொடுத்திருக்கும், ஏதாவது இருந்திருக்கும். பட் இந்த முறை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாக்கும். என்ன படிக்கணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு சிஏ படிக்கணும், இந்த மாதிரி தன்னுடைய எண்ண ஓட்டத்தில் அதிகமாக இருந்தவர்கள் நிச்சயமாக அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதி, அதாவது 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா தனக்கு 12ல் போய் மறைய இருக்கிறார். அப்போ எதிரிகள் நண்பராக கூடிய வாய்ப்புகள், எதிரிகள் இல்லாத தன்மை ஒரு சிலருக்கு, அல்லது எதிரியாக இருந்தவர்கள் கூட இப்போ, அதாவது வேலை சார்ந்த விஷயத்தில் எதிரியாக இருந்தவர்கள் கூட அவர் உங்களை விட்டு விலகச் செல்லக்கூடிய வாய்ப்புகள்,
கடன் சார்ந்த விஷயத்தில் அழுத்தம் பிரஷரோடு இருந்தவர்கள் கடனை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். ஏன்னா 6 தனக்கு 12ல் போய் மறைகிறார் அல்லவா, அப்போ நிச்சயமாக கடன் அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தகப்பன் சார்ந்த விஷயத்தில் நல்லதொரு நிகழ்வு நடக்கக்கூடிய தன்மை. ஏன்னா தகப்பனுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கிறதுனால தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு தகப்பனுடைய தொழிலை எடுத்து நடத்தி வருவதற்கான யோகங்கள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை உருவாக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் அந்நிய தொடர்புகளை உருவாக்கும், வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும். அதே சமயத்தில் ஒரு சிலர் இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் என்பது இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு. ஒரு சிலர் ஸ்டேட் டு ஸ்டேட் மாறக்கூடிய தன்மை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாத பிற்பகுதியிலிருந்து தன்னம்பிக்கை பெருகும். நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய தன்மை. தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரும். குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இருந்து வந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மை தரும். ஏன் சொல்றேன்னா இந்த மாதம், அதாவது 10ஆம் தேதி, சித்திரை 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிநாதன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் போய் அமருகின்ற காரணத்தால அந்த முருகப்பெருமானை இந்த மாதம் வழிபட்டீங்கன்னா நிச்சயமா உங்க மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள், நினைத்த காரியங்கள் நிறைவேறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு, உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன, எந்த டிகிரியில் அமைந்திருக்கிறது, இப்போ நடப்புல என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் சுய தொழில் செய்யக்கூடிய விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், இப்போ நான் +2 முடிச்சிட்டேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், அதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது. எப்போ திருமண தடை நடந்து கொண்டிருக்கிறது, எப்போ இந்த திருமண தடை விலகும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டக்கூடிய அதிர்ஷ்டம் யோகம் இருக்கிறது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்தும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.